வாங்க வணக்கம் வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காம்புனா இந்த இதோட நறுக்குங்க, நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் கத்திரிக்காய் செய்யும்போது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை போடாதீங்க, அப்போனா கத்திரிக்காய் கருத்து போயிடும். நீங்கள் கத்திரிக்காயை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க வைங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கலர் எதுவுமே மாறாது. நான் இப்போ இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சாச்சு, அது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் கூட்டுக்கு தேவையான இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கிறேன், 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன், 7 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். நான் நீல மிளகான்றதுனால 7 எடுத்துருக்கேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் குண்டு மிளகானா 4 மட்டும் எடுத்துக்கோங்க. 1 வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் மிளகாய் சேர்க்கலைன்னா 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்க்கும் போது அங்கங்கே இப்படி மிளகாய் வத்தல் தெரியுங்க. ஏன்னா நம்மளால் ரொம்ப மையாக அரைக்க முடியாது. இந்த மாதிரி தான் குறப்பாக தான் அரைக்கணும் கூட்டுக்கு. வெங்காயம்லாம் அங்கங்கே தெரிஞ்சது பார்த்திங்களா, அந்த மாதிரி. இப்போ இது ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, ஜீரகம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சீரகத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. நான் ஒரு 1/4 கப் துவரம்பருப்பை ரொம்ப குழையாமல் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சீரகத்தோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. வேக வச்சா பருப்பு ரொம்ப கரைஞ்சி போயிடும். நம்மளுக்கு பருப்போட அந்த சைஸ் தெரியணும் பருப்பு. இப்போ நான் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக அரிசி மாவை சேர்த்திங்கன்னா இது வந்துடுங்க, கட்டி கட்டியாயிரும். அதனால் தண்ணி நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கூட்டு. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் நான் தாளித்து கொட்டிக்கிறேன். கூட்டுக்கு எப்போயுமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.